ஏய் ஸ்வேதா, இங்க பாரு. வா, நம்மளும் போலாம். மா செம்ம டென்ஷன்ல இருக்க, கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன ஆச்சு பாரதி? கையெல்லாம் வலிக்குது ஆதி. எதுக்குங்க இருக்கேன். ஆதி, ஆ? தமிழ் தனியா இருக்கான்ல, நீங்க போங்க, நான் வரேன். ஸ்வேதா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன நக்கலா? இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? தினமும் நீ எனக்கு இதே மாதிரி வேலை கொடு ஸ்வேதா. ஆதியால ஆஃபீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸ்வேதா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சரி, குட் நைட். குட் மார்னிங் பாரதி. குட் மார்னிங். பாரதி, நீங்க வந்ததும் ஸ்வேதா மேம் உங்களை ரூமுக்கு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஓகே. மே கமன்? என்ன பாரதி, கம்பெனியோட பாஸ்க்கு குட் மார்னிங் சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? குட் மார்னிங் ஸ்வேதா. குட் மார்னிங். சரி, முதல் நாள் உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுத்தேன், அத நேத்திக்கே முடிக்கணும்னு சொன்னேன். முடிச்சிட்டீங்களா? நேத்து நீங்க கொடுத்த 8 ஃபைல்ல 7 ஃபைல்ஸோட வேலை முடிஞ்சது. 1 மட்டும் தான் பெண்டிங். அந்த வேலையை முடிக்கணும்னா நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன பாரதி, விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியும்ல? இப்பதானே சொன்னீங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்னையே திருப்பி கேள்வி கேக்குற? நான் சொன்ன வேலையை முடிக்காம போயிட்டு ஏதேதோ காரணம் சொல்றியா இப்போ? இங்க பாருங்க ஸ்வேதா, நான் இந்த கம்பெனிக்கு வந்து முழுசா ஒரு நாள் தான் ஆச்சு. நீங்க கொடுத்த இவ்ளோ பெரிய வேலையை முடிக்கணும்னு நீங்க எந்த விதத்திலயும் என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் முடிச்சிட்டேன். இந்த ஃபைல்ல ஒரு 50 lakhs டேலி ஆகாம இருக்கு. அதுக்காக தானே உன்கிட்ட கொடுத்துருக்கேன். அத சரி பண்ணாம வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க? கண்டிப்பா சரி பண்ணுவேன் ஸ்வேதா. ஆனா இந்த 50 லட்சம் ரூபாய் எதுக்காக எடுத்தீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். பாரதி, நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன் ஸ்வேதா. அமௌண்ட் உன்னோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ நீங்க சொல்ல வேண்டிய டீடைல்ஸை சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். பாரதி, என்னாச்சு பாரதி? ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆதி, நான் ஸ்வேதா கிட்ட சில பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்கேன். அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் அவங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி ஆயிடும். என்ன ஸ்வேதா, பாரதி தான் சொல்றாங்கல்ல, அது என்னன்னு பார்த்து செஞ்சிட வேண்டியது தானே? ஆமா பாரதி, என்ன விஷயம்? கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகல. எதுக்கு என்னன்னு டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் வேலையை முடிச்சிருவேன். ஸ்வேதா கேக்குறாங்கல்ல,
பதில் சொல்லு. என்ன மாமா, பாரதி முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்களா? ஸ்வேதா, இப்போ நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பாரதி கேட்குற பர்டிகுலர்ஸை கொடுத்துட்டா அவங்க வேலையை முடிச்சுட்டு போக போறாங்க. இல்ல மாமா, பாரதி உங்க வைஃப்ங்கிறதுனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸ்வேதா, நீ எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிற. இது ஆஃபீஸ் தெரியும்ல, நம்ம வேலை முடியணும்னா ஸ்டாஃப் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அதை விட்டுட்டு பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? கம்பெனியில் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிற. சூப்பர் மாமா, உங்க பிளான் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸ்வேதா, பாரதி கேட்குற டீட்டெயில்ஸை கொடு. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற? ஓ, நான் பிரச்சனை பண்றேனா? சரி, இப்போ என்ன உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அதானே? சொல்லிட்டா போச்சு. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னா சரியா இருக்காது. சம்பந்தப்பட்டவங்க பேசினாதான் நீங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கும். பாரதி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த 50 லட்ச ரூபாய் என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. ஸ்வேதா, என்ன விளையாடுற? இது என்ன மாமா வம்பா போச்சு? நீங்க தானே அந்த பணத்தை பத்தி கேட்டீங்க. அத டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும்தான் நான். பண்ண சொன்னது அத்தை. சோ இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, அம்மா எதுக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்தாங்க? என்ன கேட்டா? அவங்க சொன்னாங்க, நான் பண்ணேன். அவ்வளவுதான் மாமா. அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு மாமா. So information will be updated by Atta. Bharati, good luck. வா ஆதி, உட்காரு. ஆதி, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. ஆதி, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அம்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ஆதி இது புது பழக்கம்? என்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு? அம்மா, பாரதி நேற்று கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்லாம் செக் பண்ணதுல ஒரு 50 lakhs பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. சரி, அதனால என்ன? பாரதி அதை ஸ்வேதா கிட்ட என்னன்னு கேட்டிருக்கா. அதுக்கு ஸ்வேதா அந்த பணத்தை நீங்க சொல்லி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணதா சொன்னா. அதை பத்தி கேட்கலாம் தாமா வந்தேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. அத்தை, என்னத்த, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? பாரதி உங்ககிட்ட பணத்தை பத்தி கேட்டாளா? ஆமா அத்தை, அது வந்து பாரதி. ஹே பாரதி, பாரதி. அக்கா, என்ன காச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அண்ணே, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஆதி, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. பாரதி எதுக்குமா கூப்பிடுறீங்க? அவங்க இதை பத்தி எதுவும் கேட்க சொல்லல. நான் தான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். ஐயோ மாப்பிள்ள, இங்க என்னதான் நடக்குது? ஆதி, இவ ஆபீஸ்க்குள்ள வந்து ஒரு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பணத்தை காணோன்னு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அத கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? அப்படி இல்லம்மா. எப்படி இல்ல ஆதி? நீ இப்ப கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன ஆதி, உனக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா?
உங்க அப்பா நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம் நான் தனி ஆளா நின்னு இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு என் கூட இருந்து நம்ம பிசினஸ பாத்துக்கிட்டது உன் சித்தப்பாவும் மாமாவும் தான். இவ யாரு ஆதி? யாரோ ஒருத்தி இன்னைக்கு வந்தவா ஆதி? இவளுக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? வேலைக்கு போனா அது மட்டும் தான் பார்க்கணும். நான் கட்டி காத்த பிசினஸ் பத்தி இவ என்னமோ கேள்வி கேக்குறா. இத பாரு ஆதி, நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, புருஷனை இழந்தவளா இருக்கான்னு என்னைக்காவது உங்ககிட்ட நான் சொல்லி காட்டியிருக்கேனா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால கல்யாணம் பண்ணி வச்சேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் தான் அவ இவ வீட்டுக்குள்ள வந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுக்கணும்னு பாக்குறா. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. மா ப்ளீஸ் மா, பாரதிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. மா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. மா நீங்க சொல்ற எந்த அர்த்தத்திலயுமே நான் வந்து உங்ககிட்ட கேட்கல. மாப்ள என்ன மாப்ள இதெல்லாம்? மாமா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அம்மா நான் கேட்ட விதமே வேறம்மா. நீ எப்படி வேணா நினைச்சு கேட்டிருக்கலாம் ஆதி. உனக்காக நிறைய விஷயங்கள்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக கம்பெனில நடக்கிற கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துட்டு இந்த பணம் எங்க போச்சு, அந்த பணம் எங்க போச்சுன்னு இவ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேள்வி கேட்கிற தகுதியும் உன் பொண்டாட்டிக்கு கிடையாது. மா சாரிம்மா, நான் கேட்டிருக்கவே கூடாது, தப்புதான். பாரதி, ஐம் சாரி பாரதி. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா ஆதி? நான் தான் உங்க அம்மா கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொன்னேன்ல. நான் சொல்ல கேட்காம எதுக்கு இப்படி பண்ணீங்க? இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. நான் தான் இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஏதாவது பேசுங்க ஆதி. நான் பேச வேணாம்னு சொல்லியும் போய் பேசி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்கல்ல. இப்ப பேசுங்க, என்ன பண்ண போறீங்க? ஆதி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? பாரதி, இதுதான் முதல் தடவை பாரதி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இத்தனை வருஷத்துல நான் கணக்கு கேட்டு அம்மா என்கிட்ட சொல்லாம இருந்ததே இல்லை பாரதி. இதுதான் முதல் தடவை. 50 லட்சம் ரூபா பணம் எங்க? நான் கேட்டது அது மட்டும்தான் பாரதி. அதை தவிர ஏன் எடுத்தீங்க, எதுக்காக எடுத்தீங்க, அதை என்ன பண்ணீங்க, இது எதுவுமே நான் கேட்கலையே. ஆனா இதுக்கு போய் அம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நாங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கோம். இது எனக்கு புதுசா இருக்கு பாரதி. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் நான் சுத்தமாக குழம்பி போயிட்டேன். ஆதி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. பாரதி, இத்தனை வருஷத்துல
எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடுவில் எந்த விஷயத்துலையும் ஒளிவு மறைவே இருந்ததில்லை. நான் என்ன கேட்டாலும் அம்மா என்கிட்ட தெளிவாக பதில் சொல்லி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் பணத்தை பற்றி கேட்ட உடனே அம்மாவோட முகத்தில் அவ்வளோ பதட்டம். திடீர்னு ஸ்வேதாவை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றை கூப்பிடுறாங்க. எனக்கு எதுவுமே புரியல பாரதி. அந்த 50 லட்சத்தையும் ஸ்வேதா தான் எடுத்திருக்கா, ஆனால் அதை அம்மா தான் கொடுக்க சொன்னதா சொல்கிறா. ஆனால் அம்மா அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. என்ன காரணம்னு வேற சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு பாரதி. நீங்க என்ன சொல்றீங்க ஆதி? உண்மைதான் சொல்கிறேன் பாரதி. அம்மா ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதையோ ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கும்னு தோணுது. நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. பாரதி, எனக்கு அந்த 50 லட்சம் பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு அந்த பணத்தை எடுத்துக்க உரிமையும் இருக்குது. ஆனால் அதை அம்மா என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அதில் ஏதாவது தப்பு இருந்து அதனால் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது பாரதி. யோசிக்க யோசிக்க என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. பாரதி, என் அம்மாவுக்கு எதுவும் தப்பாக நடந்துடவே கூடாது. ஆதி, அதான் நாம இருக்கோமே, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமே எதுவும் நடக்காம பார்த்துக்கலாம். நீங்க அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் பாரதி. வீட்டில் நாளுக்கு நாள் புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ தப்பாக இருக்கு பாரதி. எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணலாம் ஆதி, உங்க கூட நான் இருக்கேன். சரி, இப்போ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, படுத்து தூங்குங்க. மற்றதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். அப்பா, நேத்து அத்தை போட்டு போடல அந்த பாரதி ஆபீஸ் பக்கமே தலைய வச்சு படுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியேம்மா சொல்ற? ம், இல்ல ஸ்வேதா, எனக்கு அவ மேல சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் அவ அசர ஆள் மாதிரி எனக்கு தெரியல. அட போங்க அத்தை, நீங்க தான் அவளை ஏதோ பெருசா யோசிக்கிறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற ஸ்வேதா? ஆபீஸ்க்கு வந்த ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே. ஸ்வேதா, உங்க அம்மா சொல்றத கவனிச்சியா? காஞ்சிபுரம் ஆபீஸ்லயும் சரி, அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் காரங்க கிட்ட இருந்தோம் 48 மணி நேரத்துல ஆதியை காப்பாத்தினது பாரதி தான். இல்ல மாமா, ஆனா ஸ்வேதா, ஐயோ, அங்க பாரு, அங்க பாரு. என்ன பாரதி, வேற வேலை தேடி கிளம்பிட்ட போல இருக்கு. நான் எதுக்கு ஸ்வேதா வேற வேலைக்கு போனேன்? நேத்து அத்தை உன்னை அசிங்கப்படுத்தினது பத்தலையா? நேத்து நடந்தது வீட்ல. அந்த மாதிரி எல்லாமே இனிமே உனக்கு ஆபீஸ்ல நடக்கும். நீ அதுக்கு தயாரா இரு. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை ஸ்வேதா. நான் அந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்ப்பேன். பார்த்தல்ல, நேத்து ஒரே நாள்லயே நீ பண்ண ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தல்ல. இனிமே இந்த மாதிரி தினமும் நடக்கும். அத நீயும் பார்க்க தானே போற. ஏய் பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்த ஸ்வேதாவை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி தானே எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன மிரட்டுறியா? அதெல்லாம் ஓம் பழக்கம். எனக்கு அந்த அவசியம் இல்லை. தப்பு பண்றவங்க நீங்க,
தப்பிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதை கண்டுபிடிக்கிறேன்னா உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். ஏய் பாரதி, வார்த்தைய அளந்து பேசு. கம்பெனில நான் உனக்கு பாஸ். இருக்கலாம். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் என்னோட பாஸ்க்கு உண்மையா இருக்க போறேன். அந்த கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு திருட்டுத்தனத்தையும் வெளியில கொண்டு வந்து நீ யாருன்னு ஆதிக்கு சீக்கிரமா தெரிய வைக்கிறேன்.